மர்மம் நிறைந்த நாட்டில் மர்மமான ஒரு வீட்டில் ஒரு டெலிவரி பாயோட ஒரு சின்ன கதை தாங்க அண்டர்ரேட்டட் மூவி சீரீஸில் நம்ம என்னை பார்க்க போகிற படம் தாங்க பீஸா பார்ட் 1. 2013 ரிலீஸ் ஆன படத்தை கார்த்திக் சுப்ராஜ் தான் ரிட்டன் அண்ட் டைரக்ட் பண்ணியிருப்பார். சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருப்பார். விஜய் சேதுபதி, ரம்யா நம்பீசன் அப்படி பல பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஹாரர் மூவி, ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவின்னு தான் இதை சொல்ல முடியும். ஒரு பீஸா டெலிவரி பாயாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற விஜய் சேதுபதி தான் இந்த படத்தோட மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட சில டைமண்ட்ஸ் கிடைக்குது. அந்த டைமண்ட்ஸை எப்படி கணவன் மனைவி ரம்யா நம்பீசனும் விஜய் சேதுபதியும் அதை எப்படி திருடி அவங்களுக்கு சொந்தமாக்கலான்னு தான் கதையோட கோர் பிளானில் ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அவங்களே ரெடி பண்ணி வைப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே டாப் லெவல் பீக்லையாக இருக்கும். இந்த படத்தை ஏன் அண்டர் ரேட்டட்னு சொல்கிறேன்னா, அந்த டைமில் இறங்கின டைமில் யாருமே இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த கொரோனா டைமில் இந்த படத்தை ஆகா ஓகோன்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. ஸ்டில் இந்த படம் ஒரு அண்டர் ரேட்டட் லிஸ்ட்டாக தான் இருக்குது. விஜய் சேதுபதி அண்ணன் கெரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவின்னே நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படம் என்றைக்குமே ஒரு அண்டர் ரேட்டடாக தான் இருக்கும். உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இந்த அண்டர் ரேட்டட் மூவி சீரீஸில் இந்த பீஸா படத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அண்டர் ரேட்டட் படம் வேணும்னா நம்ம சென்ட்ராக் சினிமா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்.